வெல்கம் பேக் டு 0 பாயிண்ட் கைஸ். சூப்பர் கேர்ள் டீசர் இஸ் ஃபைனலி அவுட். சூப்பர்மேன் கசின் சூப்பர் கேர்ளா மில்லி காக் திரும்ப வந்துட்டா. ஆனால் இந்த தடவை வித் ஹர் ஓன் மூவி டிரெக்டட் பை கிரெய்க் கில்லஸ்பி. டிசி யூஸ்லேட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் மூவியான சூப்பர் கேர்ள் ஃபுல் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி மோடுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஃபுல் ஆன் ஸ்பேஸ் அட்வென்ச்சர் ஃபிலிம். அண்ட் இந்த ட்ரெய்லரை நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஈஸ்டர் எக்ஸ், ரெஃபரன்சஸ், அப்புறம் சீக்ரெட்டான கேரக்டர்ஸ் இதெல்லாம் தாண்டி டிசி யூனிவர்ஸோட காஸ்மிக் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்க போகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். Buckle yourselves. கேரல் சூப்பர் கேர்ள் சூப்பர்மேன் எண்டிங்கில் கிரிப்டோவை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஓப்பனிங் ஷாட்டில் கிரிப்டோ ஒரு பாட்டில் தள்ளி விடுது அண்ட் அதனால் பக்கத்தில் இருந்த மியூசிக் பிளேயர் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த மியூசிக் கூட இந்த ட்ரெய்லர் எடிட்டில் ஆட் பண்ண மாதிரி இல்லாமல் அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் ஜேம்ஸ் கன் பண்ணுற மாதிரி. எப்படி பீட்டர் குயிலுக்கு அவன் மிஷினில் மியூசிக் கேட்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் ஆகி மேலே பேக்ரவுண்டில் ப்ளே ஆகுமோ அதே மாதிரி அவள் கசின் சூப்பர்மேன் மாதிரியே காராவும் எர்த் மியூசிக்கு ஒரு பெரிய ஃபேன்னு தெரியுது. அப்படியே அந்த ரெக்கார்ட் பிளேயர் மேல ஏலியன் லாங்குவேஜ் இருக்கிறத பார்க்கலாம். டிசி யூனிவர்ஸ்க்கு தனியா ஓன் லாங்குவேஜ் ஆல்ரெடி ஒன்று இருக்கு, கால்டு சூ அண்ட் கிரிப்டான். இந்த லாங்குவேஜ் ஒரு ரியல் லிங்குவிஸ்ட்டை வச்சு டெவலப் பண்ணது அண்ட் இது ரீடபிள் அண்ட் ஸ்பீக்கபிள் லாங்குவேஜா இருக்கு கூட. சேம் லாங்குவேஜ் தான் சூப்பர்மேன்ல அவன் பேரண்ட்ஸுமே பேசுவாங்க. ஹவவர் இந்த ஏலியன் டெக்ஸ்ட் அந்த கிரிப்டோனியன் லாங்குவேஜ் மாதிரி தெரியல, பட் சம்வாட் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. முன்னாடி கிரிப்டோ தள்ளி விட்ட பாட்டில் தான் இங்க எங்க பார்த்தாலும் தரையில கிடக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அது சரக்கு பாட்டில். அண்ட் காரா இந்த ஸ்டோரியிலே சரியான தண்ணி வண்டியா தான் இருப்பா. அப்படியே பக்கத்தில் ஒரு பட்டன்டு ஜீன்ஸ் பார்க்கலாம். ஐஎஸ் இதுதான் சூப்பர் கேர்ள் நெக்ஸ்ட் சீன். இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லாக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கிரிப்டோ ஒரு டெய்லி பிளானட் நியூஸ் பேப்பரில் ஒன்று கிடைக்கிறான். அங்கே டேட்டை நோட் பண்ணிங்கன்னா தேர்ஸ்டே அக்டோபர் டேட் சரியா தெரியல, ஸ்டில் சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்குது. டைம் லைன் படி பார்த்தா சூப்பர்மேன் மேல் நடந்துச்சு. பீஸ் மேக்கர் ஃபினாலேயில் சால்வேஷனை கண்டுபிடிச்சி கிறிஸை பிடிச்சி உள்ள தள்ளினது ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் அப்போ நடந்தது. பேசிக்கலி சூப்பர் கேர்ள் ஈவெண்ட்ஸ் லேட் அக்டோபர் இல்லைனா நவம்பராக கூட இருக்கலாம். அதில் ஹெட்லைனா சூப்பர்மேன் சேவ்ஸ் டவுன் ஃப்ரம் மறைஞ்சிருக்கு, நியூக்ளியர் ரியாக்டர் எக்ஸ்ப்ளோஷன் பார்க்கலாம். பக்கத்தில் சின்ன ஹெட்லைனா சூப்பர் கேர்ள் ரெஸ்கியூட்ஸ் கேட்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த நியூஸ் பேப்பரை வச்சே நம்ம சூப்பர் கேர்ள் ஒரு வெல் நோன் மெட்டா ஹியூமன் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன் மூவி ஈவெண்ட்ஸ்க்கு முன்னாடியே சூப்பர் கேர்ள் ஜஸ்டிஸ் கேங் கூட சில மிஷின்ஸ்ல ஒர்க் பண்றதா பீஸ் மேக்கர்ல காட்டிருப்பாங்க. ரீசெண்டான ஈவெண்ட்ஸ்ல ஜேம்ஸ் கன் சொன்னாரு சூப்பர் கேர்ள் ரெட் சன் அப்புறம் எல்லோ சன் பிளானட்ஸ்க்கு மாறி மாறி போவான்னு. இதை பத்தி சூப்பர்மேன் படத்துல சூப்பர்மேனே கூட சொல்லியிருப்பான். She likes to go and party on other planets with red suns. Because of our metabolism, you can't get drunk on a planet with a yellow sun. அடிஷ்னலாக இந்த மூவி மோஸ்ட்லி எர்த்தை பேஸ் பண்ணதான்னு கேட்டதுக்கு ஜேம்ஸ் கன் சொன்னார் ஆல்மோஸ்ட் அப்படின்னு. பாசிபிளி நம்ம ஒன்று மூவி ஸ்டார்டிங்கில் இல்லை போஸ்ட் எடிட்டிங்கில் சூப்பர்மேனுக்கு அப்புறம் எர்த்தில் என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே இன்னொரு ஷாட்டில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சம்வாட் ரெட் அண்ட் ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி தெரியுது. ஐ திங்க் அது சூப்பர் கேர்ளோட காஸ்டியூம் நினைக்கிறேன். அண்ட் அதை தான் பின்னாடி நம்ம ட்ரெய்லர்லையும் பார்க்கலாம். காரா ஒரு ஸ்பேஸ் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கிறத பார்க்கலாம். அங்கேருந்து காராவை ஒரு பார்ல பார்க்கலாம். அண்ட் அவ சொல்றா 23rd பர்த்டே செம்மையா இருக்க போகுதுன்னு. சூப்பர்மேன் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எர்த்ல லேண்ட் ஆனதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மீனிங் சூப்பர்மேனுக்கு 30 வயசு. ஹவவர் காரா எப்போ எர்த்ல லேண்ட் ஆனா நமக்கு தெரியாது. விமன் ஆஃப் டுமாரோ காமிக்ஸ் படி சூப்பர்மேனை கிரிப்டான்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்பவே அனுப்பிடுவாங்க. ஒரு தேர்ட் வேவ் டைம்ல தான் காராவை அனுப்புவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிரிப்டான் இஸ் டெட். சூப்பர் கேர்ள் மூவி இஸ் ஹெவிலி பேஸ்ட் ஆன் சூப்பர் கேர்ள் விமன் ஆஃப் டுமாரோ. அண்ட் அந்த காமிக் புக்கல் ட்ரெயிலோட லாஸ்ட்ல கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருமே அந்த காமிக்ஸ் இன்ஸ்பயர் பண்ணதுன்னு ஐ கேன் அஷூர் யூ 100%. அடுத்ததா காரா ஜோரல் பாஸ்ட் லைஃபை பத்தி காட்டுறாங்க. கிரிப்டானோட ஆர்கோ சிட்டி கிரிப்டான் சர்ஃபேஸ்ல இருந்து கிளம்புறது. சூப்பர்மேன் அம்மா அப்பா ஜோரலோட பிரதர் ஜோரல், அதாவது சூப்பர் கேர்ளோட அப்பா, கிரிப்டான் அழிய போறது தெரிஞ்சு ஆர்கோ சிட்டியை டோம் ப்ரொடெக்ஷன் மூலியமா காப்பாத்திடுவாரு. கிரிப்டான் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட டோம் ப்ரொடெக்ஷனால சர்வே பண்ண ஆர்கோ சிட்டி ஸ்பேஸ்ல மேந்துட்டு தான் இருக்கும். காமிக்ஸ்ல இது ரொம்பவே ஏர்லியரா நடந்திருக்கும். ஆனா இங்க ஆல்மோஸ்ட் கிரிப்டான் அழியிறப்போ ஆர்கோ சுத்தி டோம் கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷாட்ல ஒரு ஃபியூனரலை பார்க்கலாம். ஐ திங்க் இது காராவோட அம்மான்னு நினைக்கிறேன். ஆர்கோ சிட்டியுமே கிரிப்டானுக்கு அப்புறம் ரேடியேஷன் அண்ட் சாயில் பாய்சனிங்னால அழிஞ்சிட்டு வரும். அதுல காராவோட அம்மா அவ கண்ணு முன்னாடியே இறந்துருவாங்க. ஃபியூனரல்ல எல்லாரும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன்ல சூப்பர்மேன் பேரண்ட்ஸ் போட்டிருக்க அவுட்ஃபிட்க்கு சிமிலராக தான் இருக்கும். சூப்பர் கேர்ள் ஸ்பேஸ்ல போய் கத்துறா, ஆனா நமக்கு சவுண்ட் கேட்காது. ஏன்னா சவுண்ட் டசன்ட் டிராவல் இன் ஸ்பேஸ். அடுத்ததா ரூத் ஏ செகண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரை பார்க்கலாம். விமன் ஆஃப் டுமாரோ காமிக்ஸ்
காமிக்ஸில் அவள் அப்பாவை கொன்னவனை தேடுற குவெஸ்ட்டில் தான் ரூத்தியே சூப்பர் கேர்ளை மீட் பண்ணுவா. அண்ட் அங்கேருந்து 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறப்போ என்னெல்லாம் ஆகுதுன்றது தான் அந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட் சூப்பர் கேர்ள் எங்கேயோ கோவமாக போகிறா ஜஸ்ட் டு எண்ட் அப் லைக் திஸ். லேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, க்ரீன் இருக்குது. ஒரு ஏலியன் ட்ரெஸ்ஸும் ஒரு கலர் யூஸ் பண்ணுவாங்க போல். சூப்பர் கேர்ள் ரொம்ப சில்லாக இருக்கிறத பார்த்தா இது எல்லோ சன் பிளானட்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரெட் சன்னாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அவளுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. அதில் பார்த்தா காரா பவர் டப்பா தான் இருக்கா போல. இதுக்கெல்லாம் அப்புறம் பேக்ரவுண்டில் எரியிற ரூம் இருக்குது. அதுலேருந்து ஒருத்தவன் வரான். அண்ட் திஸ் இஸ் த வில்லன் ஆஃப் த மூவி கிரெம் ஆஃப் எல்லோ ஹில்ஸ். இவன் தான் ரூத்தி அப்பாவை கொன்னவனும் கூட. நெக்ஸ்ட் ஷாட்டில் ரூத்தியே பஸ்ஸில் அவள் ஸ்வாட் எடுக்கிறா. இந்த சேம் ஸ்வாடை வச்சு தான் கிரெம் ரூத்தி அப்பாவை கொல்லுவான். அண்ட் அதை வச்சே அவனை போடணும்னு இவனும் அதை கையிலேயே வச்சுட்டு இருப்பா. அப்புறம் சூப்பர் கேர்ள் அண்ட் ரூத்தியே ஒரு விண்டோலேருந்து வெளியே குதிக்கிறாங்க. அண்ட் சூப்பர் கேர்ள் ரூத்தியை பிடிச்சிட்டு லேசர் விஷனை யூஸ் பண்ணுறா. அடுத்ததாக ஸ்பேஸ் ஷிப் ஒன்று மவுண்டனில் மோதுறதை பார்க்கலாம். கூடவே கிரிப்டோ படுத்துருக்கு. அதை காரா சோகமாக பார்க்குறா. பேக்ரவுண்ட் நோட் பண்ணிங்கன்னா ரெட் கலர் லைட்டிங் தெரியும். அண்ட் இது ருத்தியோட ரெட் சன் பிளானட் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே தான் கிரெம் கூட சூப்பர் கேர்ள் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடுறப்போ ரெட் பிளானட்ன்றதுனால கிரிப்டோக்கு பலத்தை அடி விழுந்துருது. அதனால தான் கிரிப்டோவை டீசரில் வேற எங்கேயுமே கூட பார்க்க முடியல. சூப்பர் கேர்ள் இங்கே வீக் ஆகி கிரவுண்டில் விடுற மாதிரி இருக்குது. அப்படியே மேலே நோட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் க்ளவுட்ஸாக இருக்கும். ரெட் சன் எப்படி கிரிப்டான்ஸை ஹியூமன் ஆக்குதோ ஆப்போசிட்டாக க்ரீன் சன்னு ஒன்று இருக்குது விச் இஸ் லிட்ரலி பாய்சன். ஏன்னா அந்த க்ரீன் கலர் மீன்ஸ் கிரிப்டோனைட், கிரிப்டான்ஸோட ஒன்லி வீக்னஸ். சூப்பர்மேனுக்கு யூனிவர்ஸ் லெவல் ஹேட்டர்ஸ் இருக்கிறதுனால அவனை ட்ராப் பண்ணி டார்ச்சர் பண்ண ஃபுல் ஆஃப் மான்ஸ்டர்ஸோட வச்சு கிரியேட் பண்ண பார்டென் பிளானட்டாக இது இருக்கலாம். அப்புறம் ஒரு பிரீஃப் ஷாட்டில் நம்ம ஜேசன் மோமோவா லோபோவா காட்டுறாங்க. ஜானியா பிளானட்டை சேர்ந்த லோபோ ஒரு ஏலியன் மர்சனரி அண்ட் பவுண்டி ஹண்டர். 1983 ஒமேகா மென் இஷ்யூ 3ல இன்ட்ரடியூஸ் ஆன லோபோ சூப்பர்மேன் மாதிரி லாஸ்ட் ஆஃப் ஹிஸ் ரேஸ். நெக்ஸ்டா சூப்பர் கேர்ள் பிளானட் அட்மாஸ்பியரை விட்டு வெளியே வின் பேரியரை உடச்சிட்டு போறா. ஆப்வியஸ்லி எல்லோ சன் இருக்கு பிகாஸ் ஷீ ஹேஸ் ஹர் பவர்ஸ். ஐ திங்க் ப்ரீவியஸ் ஷாட்டில் காரா கத்துறதுமே இதுக்கப்புறம் தான் தோணுது. அண்ட் ஃபைனலாக நமக்கு சூப்பர் கேர்ளை ஃபுல் சூப்பர் ஹீரோ காஸ்டியூமில் ரிவீல் பண்ணுறாங்க. அப்படியே சூரியன் பின்னாடி இதை பார்க்கலாம். சூப்பர்மேன் எண்டிங்கில் லெக்ஸ் லூதர் கிட்ட சூப்பர்மேன் பேசும்போது கூட ஒரு சிமிலர் ஷாட் தான் வச்சிருப்பாங்க. இது மூலியமா சூப்பர்மேன் அண்ட் சூப்பர் கேர்ளுக்கு இருக்கிற ஒரு எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்டை கூட எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சூப்பர் கேர்ள் சொல்கிறா He sees the good in everyone. And I see the truth. சூப்பர்மேன் லெக்ஸ் கிட்ட கூட நல்லதை பார்க்குறான். ஆனால் நான் அப்படி இல்லடி அப்படின்னு சூப்பர் கேர்ள் இருக்கிறா. ஜூனில் சூப்பர் கேர்ள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளேஃபேஸ் செப்டம்பரில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஜூலை 2027 சூப்பர்மேன் சீக்வல் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இனிஷியலாக சூப்பர்மேன்லேயே பிரெயினியாக்க மெயின் வில்லனாக வைக்கலான்னு ஜேம்ஸ் கனுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் லேட்டர் லெக்ஸுக்கு மாற்றிட்டாப்ல. ஹவவர் அப்கமிங் சீக்வலுக்கு மேட் ஸ்மித் பிரெயினியாக்கா ப்ளே பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேபி படத்தோட எண்டிங்கில் பிரெயினியாக் வருவானோ, இல்லை லோபோவுக்கும் பிரெயினியாக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோ? பிரெயினியாக் வேற சிட்டிஸை ஸ்ட்ரிங்க் பண்ணி கலெக்ஷனாக வச்சிருக்கிறது ஒரு ஹாபி. மேபி அவன் கிரிப்டான் சிட்டி, கேண்டார் இல்லைனா இங்கே காட்டுற ஆர்கோ சிட்டியை கூட கேப்சர் பண்ணி வச்சிருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, ஸ்டே டியூன் அண்ட் see you all soon. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் மோர் காமிக் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் தட் பெல் ஐக்கான் as well. See you all soon.